Evaluate the following using suitable identity. First one போடலாம் 51 ஸ்கொயர். இதை ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி போடணும். அப்போ நம்ம என்ன இதெல்லாம் 51 ஸ்கொயர் 50 plus 1 the whole square. ஓகேவா? ஸோ இது நமக்கு எந்த ஐடென்டிட்டி ரிசம்பிள் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா a plus b the whole square. a plus b whole square ஃபார்முலா என்னது? a square plus 2ab plus b square. அப்போ that is equal to a வந்து என்னது 50 square plus 2 into 50 into 1. b வந்து 1 plus 1 square. That is equal to what? 50 square என்னது 2500. நம்ம அதை ஈஸியா போட்டுடலாம். இது என்ன வரும்? 2 into 50 is 100 plus 1. So this will be equal to எல்லாத்தையும் நமக்கு ஆட் பண்ணினா என்ன வரும்? 2500 அப்புறம் ஒரு 100 அப்புறம் ஒரு 1. So 1062. The answer is 2601. Clear? இப்போ second one போடலாம். 103 the whole square. 103 the whole square. இது again நம்ம எப்படி எழுதலாம்? 100 plus 3 the whole square. எழுதலாமா? Again, இது என்ன formula? Same formula. a plus b the whole square. That is equal to என்னது? a square. 100 square plus 2 into 100 plus b multiplied by 2ab தானே? இங்க a போட்டாச்சு. b ஓட வேல்யூ என்னது? 3 plus என்ன வரும்? 3 square வரும். So that is equal to. So 100 square plus 2 formula இருக்கு. a ஓட வேல்யூ என்னது? 100. b ஓட வேல்யூ என்னது? 3 plus b square என்னது? 3 square. இப்ப நமக்கு என்ன வரும்? 100 square is பாருங்க ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 2 double the times எழுதுறது தான் ஸ்கொயர். இப்போ 100 ஸ்கொயர் நம்ம என்ன போடணும்? 1 போட்டுட்டு 0வை 4 times போடணும். கிளியரா? ஸோ 10 ஸ்கொயர் என்னது? 1 போட்டுட்டு 0வை 2 times போடணும். அப்போ இது என்ன வரும்? 10,000. 10,000 பிளஸ் இங்க என்ன வரும்? 2 3s are 6. 600 பிளஸ் இங்க என்ன வரும்? 9. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? So this is 600 அப்புறம் ஒரு 9. இப்போ என்ன வரும்? 90601. So the answer is 10609. Clear? Next third one போடலாமா? Third one என்ன கொடுத்திருக்காங்க? 998. 998. இது நம்ம எப்படி எழுதலாம்? 1000 minus 2 எழுதலாமா? 1000 minus 2 தானே 998. 1000 minus 2 the whole square. கிளியரா? இப்போ இது என்ன ஃபார்முலா ரிசம்பிள் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா a minus b the whole square. That is equal to what? a square minus 2ab plus b square. அப்போ நமக்கு என்ன வரும்? இங்கே a இருக்க இடத்துல 1000 square minus 2 into a என்னது 1000 அப்புறம் b என்னது 2 plus என்ன வரும்? b square. கிளியரா? இங்க பிளஸ் மைனஸ் இருக்கு, நம்ம பார்த்து எழுதணும். 1000 ஸ்கொயர் என்ன எழுதணும்? 1 போட்டுட்டு எத்தனை ஜீரோஸ் போடணும்? 3 zeros இருந்தா எத்தனை போட்டுக்கணும்? 6 zeros. 1 2 3 4 5 6. அப்ப இது என்னது? 10 lakhs மைனஸ் இங்க 2 into 2 என்னது? 4. அப்புறம் இங்க என்ன இருக்கு? 1000 இருக்கு. 4000. 4 into 1000 is 4000. 4000 நம்ம அப்படியே எழுதிக்கலாம். plus b square. b இருக்க இடத்துல என்ன இருக்கு? 2. 2 square is என்ன போட்டிருக்கணும்? 2 போட்டிருக்கணும். 2 square is 4. So நம்ம இப்ப என்ன பண்ணணும்? 10,000 இதையும் நம்ம ஆட் பண்ணினோமா என்ன வரும்? 10 lakhs. 4யும் ஆட் பண்ணா என்ன வரும்? 10 lakhs 4 வரும். அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். எதை சப்ராக்ட் பண்ணணும்? 4,000 சப்ராக்ட் பண்ணணும். 4000 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும் பாருங்க? 4. இங்க 0, இங்க 0, இங்க என்ன வரும்? borrow பண்ணா 10, இங்க 9, இங்கேயும் 9. So 10 minus 4 is 6. 9, 9. இப்போ என்ன வருது? 9,96,004. Correct? So that is equal to 9,96,004. Clear? Next third one போட்டாச்சு. fourth one 47 ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க. fourth one
fourth one என்ன கொடுத்திருக்காங்க 47 square. Again நம்ம இதை எப்படி எழுதலாம் 50 minus 3 the whole square னு எழுதலாமா? So formula apply பண்ணா என்ன வரும் 50 square minus 2 into A இருக்க இடத்துல என்ன போடணும் 50, B இருக்க இடத்துல என்ன போடணும் 3, அப்புறம் plus 3 square. So what is 50 square? 50 square is 2500 minus இங்க என்ன வரும் 5 2s are 10, 10 into 3 is 300, 300 plus இங்க என்ன வரும் 9. இப்போ நம்ம 2509 ஆட் பண்ணா என்ன வரும் 2509 வரும். அதுக்கப்புறம் நம்ம எதை சப்ராக்ட் பண்ணணும் 300 சப்ராக்ட் பண்ணணும். இப்போ 9 0 5 minus 3 is 2, then 2. கிளியரா ஆட் பண்றதும் சப்ராக்ட் பண்றதும் நம்ம என்ன பண்ணணும் கிளியரா போடணும். The answer is that is equal to what 2209. Okay, next fourth one போட்டாச்சு. Next fifth one. Fifth one என்ன கொடுத்திருக்காங்க 297 multiplied by 303 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 297 எப்படி எழுதலாம்னு பார்த்தோம்னா 300 minus 3 தானே 297. அதுக்கப்புறம் 303 எப்படி எழுதலாம் 300 plus 3. கிளியரா? இப்போ இது என்ன ஃபார்முலா என்ன ஐடென்டிட்டி a minus b, இது a plus b, that is equal to என்னது a square minus b square. இப்போ that is இப்போ என்ன வரும் this is a minus b, a plus b, that is equal to a square minus b square. A square என்னது 300 square minus b square என்னது 3 square. 300 square என்னது 3 into 3 is 9. இங்க ஸ்கொயர் போட்டா எத்தனை ஜீரோஸ் போட்டுக்கணும் 2 0 இருந்தா எத்தனை 0 போடணும் 4 0 போடணும் minus 9. Okay, what is this 90,000 minus 9 என்ன வரும் சப்ராக்ட் பண்றோம். இங்க borrow பண்ணா என்ன வரும் 10 minus 9 is 1. அப்புறம் இங்க என்ன வரும் 9, இங்கேயும் 9, இங்கேயும் 9, இங்க என்ன வரும் 8. இப்போ 9 9 9 8, right? 89,991. The answer is 89,991. Clear up? Next is sixth one. Sixth one என்ன எடுத்து கொடுத்திருக்காங்க 990 multiplied by 1010. So இதை நம்ம எப்படி போடலாம் 990 is 1000 minus 1 minus 10 மந்தானே. அப்புறம் 1010 எப்படி போடலாம் 1000 plus 10 போடலாம். ஓகேவா? So again this is என்ன formula a plus b a minus b formula. இதை நம்ம அப்ளை பண்ணா என்ன வரும் 1000 the whole square minus 10 square. Clear? So 1000 square minus 10 square நம்ம என்ன பண்ண போறோம் cancel solve பண்ண போறோம். நம்ம என்ன போடணும் இங்க எத்தனை zeros இருக்கு 3 zeros அத்தனை. அப்ப எத்தனை zeros போடணும் 6 zeros போடணும் 1 2 3 4 5 6. So 6 zeros போட்டோம்னா என்ன வரும் 10 lakhs minus இது என்ன வரும் 10 square is இங்க 1 0 இருந்தா ஸ்கொயர் பண்ணா என்ன போடணும் 2 zeros போடணும். So subtract பண்ணலாம் 10 lakhs 10 subtract பண்றோம். Clear? இங்க என்ன வரும் 0, இங்க 10 minus 1 is 9. அப்போ இங்க எல்லாம் என்ன வரும் 9 9 9 9. So here it is 9999. இப்போ ஆன்சர் என்ன வரும் subtract நான் என்ன பண்ணிட்டேன் 10 subtract பண்ணிட்டேன். என்ன subtract பண்ணணும் 100 subtract பண்ணணும், right? Okay, so 10 lakhs minus 100 subtract பண்றேன். இப்போ என்ன வரும் இங்க 0 இங்க 0 இங்க borrow பண்ணினோம்னா இங்க என்ன வரும் 10 minus 1 is 9. இங்க 9 இங்க 9 இங்கேயும் 9. 999. என்ன ஆன்சர் வரும் 9,99,900. So what is the answer 9,99,900. Clear up? Next fifth one என்ன question sorry fifth இல்ல seventh one என்ன question கொடுத்திருக்காங்க 51 into 52.
Seventh one is 51, 51 multiplied by 52. So இதை நம்ம எப்படி எழுதலாம்? 51 multiplied by 52 தானே கொடுத்திருக்காங்க. ஸோ இது என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது 50 பிளஸ் 1 எழுதலாம், இது 50 பிளஸ் 2 எழுதலாம். ஸோ இது என்ன ஐடென்டிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் பிளஸ் பி. ஸோ இதோட ஃபார்முலா என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்டூ ஏ பிளஸ் பி, அதுக்கப்புறம் பிளஸ் ஏபி. So, இங்க x is equal to என்னது? Here x is equal to 50, a is equal to 1, b is equal to 2. Okay, so நம்ம substitute பண்ணோம்னா என்ன வரும்? 50, x square என்னது? 50 square plus 50 into a plus b. a plus b என்னது? 1 plus 2 plus ab என்னது? 1 multiplied by 2. So that is equal to, it is equal to 50 square another 2500 plus 50 multiplied by 1 plus 3 plus another 1 into 2 is 2. So this is equal to 2500 plus 50 into 3 is 150 plus 2. So add panna enna varum 2500 150 அப்புறம் 2. So 2562. The answer is 2652.